திருமண நிகழ்வுகள்லாம் நடக்குதுல்ல, திருமணம் என்பது ஒரு சிறந்த விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறையில் நடைமுறையில் உள்ளதாகும். அமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் இதில் புறக்கணிக்கிறாங்களோ அவங்க என்னை சார்ந்தவனே கிடையாதுங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பிள்ளை குட்டிகள் எல்லாருக்கும் என்ன செய்கிறோம், திருமணம் முடிச்சு வைக்கிறோம். நல்ல விஷயம்தான், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஆனால் அந்த திருமணத்திலையும் நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் நம்முடைய காரியங்களை அமைச்சு கொள்கிறோமா? சில திருமண வீடுகள் எடுத்துட்டோம்னு சொன்னால் வீட்டு வாசலில் பந்தலில் வாழை மரத்தையே நட்டு வச்சுருக்கிறாங்க. ஒன்று இல்லை 2 மரம் வாழை மரத்தை வாழை கொலையோடு நட்டு வச்சுருக்கிறாங்க வீட்டு வாசலில். முஸ்லீம் திருமண வீட்டில் அவங்க ஏதோ ஒருவேளை நன்மையை நாடிப்பாங்களோ, போகிற வரவங்க யாராச்சும் 2 பறித்து வீட்டில் போய் பச்சி போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிறாங்க, இல்லைனா ஏதோ கஷ்டப்பட்டவங்க போய் பொரியல் கூட்டு எதுவும் வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இல்லை, அது என்னது, மாற்று மத கலாச்சாரம். இந்து சமய மதத்தில் அவருடைய சமய சடங்காக பந்தல்ல வாழை மரத்தை என்ன செய்வாங்க, தொங்க விட்டுக்குவாங்க, அது தாலி கூட கட்டிக்குவாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் இது செய்யலாமா? செய்யக்கூடாது தானே. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்களோ அவங்களும் அவங்கள சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் சில திருமணத்தை எடுத்துகிட்டோம்னு சொன்னால் தெருமுழுக்க அலங்கார விளக்குகள். நம்ம கல்யாணத்துக்கு போகிறோமா, கண்காட்சிக்கு போகிறோமா அப்படின்னு நாம் நினைக்கிற அளவுக்கு அலங்கார விளக்குகள் தெருமுழுக்க போட்டிருக்கிறாங்க. அப்போ இது நம்ம என்ஜாய் பண்ணுற, பார்க்க நல்லா தான் இருக்குது, மனசுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. மார்க்கத்துக்கு தடுக்கப்பட்ட விஷயம் மனசுக்கு என்ஜாய் தரத்தான் செய்யும். அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும், ஆனாலும் நம்ம அதை செய்யக்கூடாதுல்ல. நம்ம உறவினர்கள் தானே செய்கிறவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பான முறையில் அட்வைஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா, செய்யாதீங்க, இதெல்லாம் ஒரு ஆடம்பரம், வீண் விரயம் அப்படின்னா அவருடைய நலனை நாடி அவர்களிடத்துல நம்ம என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே போல் இந்த இதெல்லாம் நான் இப்போ 2 சொன்னதுமே வாசலில் தான், உள்ளுக்குள்ளே இன்னும் நிறையாலாம் இருக்குது சரிங்களா, அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதெல்லாம் விட்டுட்டேன். அடுத்தது இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய திருமணத்தில் ரொம்ப கேஷுவலாக நடக்குது. இந்த ஃபோட்டோ வீடியோ ஆல்பம் இந்த மாதிரிலாம் போடுறோம்ல, நம்ம அன்னைக்கு இப்போ திருமணத்தை அன்னைக்கு எல்லாரும் நல்ல அலங்காரத்தோட பட்டு உடுத்தி நிறைய நகைகள்லாம் அணிஞ்சு ஃபேஷியல்லாம் பண்ணி முகத்துக்கு எல்லா க்ரீம்லாம் போட்டு ரொம்ப அழகாக பெண்கள் எல்லாரும் தயாராகிறாங்க. நல்லது தான், அன்னைக்கு தான் அவங்க எல்லாரும் என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதை தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் பிள்ளைங்க எல்லாரிடத்துலையும் நம்ம வெளிப்படுத்துகிறோம், இதுவும் தவறு கிடையாது. ஆனால் அதே சமயம் அந்நிய ஆண்கள் நம்முடைய பகுதிக்கு வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அலங்காரத்தை வெளிக்காட்டக்கூடாது. அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், இது தப்பான விஷயம், இது செய்யாதீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தானே, இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய உறவினர்களை தடுக்கலாம்.